ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஜனங்க தான் வந்துங்க நீதிபதிகள் ஜனநாயகத்துல. அவங்க இந்த தமாசு, இந்த கலாட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. திமுக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கு. இத மத்திய அரசாங்கம் கண்டுக்காம இருக்குது அப்படின்றது அவங்க முடிவுக்கு வருவாங்க. அதனால திமுகவுக்கும் இதனால கெட்ட பேர் தாங்க. பிஜேபி அண்ட் அதிமுக இதுல அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அதிமுக காலத்திலயும் இந்த இதெல்லாம் வருதுங்க. பிஜேபி வந்து ஒன்னும் பெரிய ஊழலற்ற கட்சின்னு அவங்க மார்த்தட்ட முடியாதுங்க. அப்போ தமிழ்நாட்டுல இது சம்பந்தமாக ஆதாயம் அரசியல் ரீதியா அடையக்கூடிய வாய்ப்பு தாவேகா விஜய்க்கு தான் இருக்கு. ஆனா அதை அவர் அடைவதற்கு முயற்சி எடுக்கணும். ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன்றதால தடாலடி அரசியல்வாதி இல்ல விஜய், ஜென்டில்மேன். அதனால அவர் வந்து அபிஷியலா வந்து இடி ஸ்டேட்மெண்ட் வரட்டும்னு கூட வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா? நம்ம எதுக்கு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு அறிக்கை விடணும் மற்றவர்கள் மாதிரி. தான் ஒரு டிஃபரெண்ட் டைப்பான பொலிட்டிஷியன் விஜய் காட்டிக்கணும்னு அவர் தெளிவா இருக்காருங்க. துவக்கத்துல இருந்தே அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆமா, நான் வந்து இந்த மாமூலான அவனை திட்டுறது இவனை திட்டுறது சகட்டு மணிக்கு வையறது தனிப்பட்ட முறையில அப்படிலாம் செய்யறதே கிடையாது அவரு. அப்போ அதனால மேபி இஸ் எக்ஸ்பெக்டிங் தி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இடி. அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் எனியோ இந்த விவகாரங்களால் அது கடைசியா லாஜிக்கல் எண்டு போய் அரெஸ்ட் ஆகுறாங்களா, இதெல்லாம் வந்து வெளியே வருதா, ஜெயிலுக்கு போறாங்களா, இதெல்லாம் விஷயம். ஆனா இது வந்து 2-3 கட்சியையும் அம்பலப்படுத்திடும் மக்கள் முன்னால.